அப்படி நாம் யார் என்பது நமக்கு தெரியவில்லை. நாம் நினைக்கிறோம், நான் ஒரு மனிதன், எனக்கு 2 கை, 2 கால்கள், 2 கண்கள், ஒரு மூக்கு, 2 காது, ஒரு வாய், இதெல்லாம் இருக்கிறது. இதையெல்லாம் பெற்றவன் தான் நான் என்று நினைக்கிறோம். அது மட்டுமல்ல, நான் இன்னாருடைய மகன், நான் இவ்வளவு படித்திருக்கிறேன், நான் இந்த வேலையில் இருக்கிறேன், நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன் என்றெல்லாம் நம்மை பற்றி நமக்கு எண்ணம் இருக்கிறது. ஆனால் இவை மட்டும் நாம் என்று நம்மை எடுத்துக்கொள்வதால் தான் நம்முடைய வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. ஏனென்றால் நாம் நம்புகின்ற அந்த மனிதன் மிகவும் குறைபாடுள்ள பாகங்களால் ஆக்கப்பட்டிருக்கிறோம். உதாரணத்துக்கு நம்முடைய உடலை எடுத்துக்கொண்டால் அது நினைத்த மாத்திரத்திலே ஒரு இடத்திலிருந்து அடுத்த இன்னொரு இடத்திற்கு போக முடியாது. நடந்து போக வேண்டும் அல்லது இன்னொரு வாகனத்தில் ஏறி செல்ல வேண்டும். ஆனால் நாம் நினைப்போம், இந்த நொடியிலே அந்த இடத்தில் போய் சேர்ந்து அந்த செயல் உடலால் செய்ய முடியாத ஒன்று. அதே போல நாம் பார்க்கிறோம், நம்முடைய கண்ணுக்கு பார்க்கும் சக்தி ஒரு அளவுக்கு தான் இருக்கிறது. நம் எதிரே இருக்கிறவர்களை பார்க்கிறோம் என்றால் கூட அவருடைய முன்பகுதி தான் நமக்கு தெரியும். அவருடைய பின்பகுதியில் என்ன இருக்கிறது நம்முடைய கண்ணுக்கு தெரியாது. கண் அதே போலத்தான் நம்முடைய காது கூட சில குறிப்பிட்ட அதிர்வெண்கள் உள்ள செய்தியைத்தான் கேட்க முடியும், ஒலியைத்தான் கேட்க முடியும். அதற்கு மேற்பட்ட அதிர்வெண் உள்ள ஒலியையோ அல்லது குறைந்த அதிர்வெண் உள்ள ஒலியையோ நம்முடைய காதுகளால் கேட்க இயலாது. இப்படி நம்முடைய உடல், நாம் நம்முடையது, நான் என்று நினைக்கிறோம், அந்த உடல் பல குறைபாடுகள் உள்ளதாக இருக்கிறது. ஆனால் உண்மையை பார்க்க போனால் நாம் நம்முடைய உடலை விட ஆற்றல் மிக்கவர்கள். உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுகிறேன். நான் இப்பொழுது சூரிய மண்டலத்துக்கு போய் சூரியனில் காலடி எடுத்து வைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் நினைத்த மாத்திரத்திலேயே கண்ணை மூடிக்கொண்டு திறந்து கொண்டு நான் நினைத்த சூரியனில் நான் இருக்கிறேன் என்று நினைத்தால் சூரியனில் நான் உடனே இருக்கிறேன். அதற்கு ஒரு செகண்ட் கூட நேரம் கடப்பதில்லை. நான் நினைக்கிறேன், நான் சூரியனில் இருக்கிறேன். அதாவது நம்முடைய நினைப்பினுடைய வேகம் அளவற்றது. அந்த நினைப்பின் வேகத்துக்கு நம்முடைய உடல் ஈடு கொடுக்க முடியாது. ஆனால் நம்மால் நினைக்க முடிகிறது. ஆகவே மிக குறைந்த ஆற்றல் வாய்ந்த உடலை விட மிகவும் அதிகமான ஆற்றல் வாய்ந்த மனம்தான் நாம் என்று ஒரு முடிவுக்கு வரலாம். ஆனால் மனதுக்கும் சில குறைகள் இருக்கிறது. நாம் மனம் என்று குறிப்பிடுவது நம்முடைய எண்ணங்களை தான். ஆனால் இந்த எண்ணங்களை பற்றி ஆராய்ச்சி செய்யும் போது நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் நம்முடைய அனுபவத்தை பொறுத்து அமைகின்றன. நாம் கடந்த காலத்திலே எப்படி வாழ்ந்தோம், நாம் பெற்ற அனுபவங்கள் என்ன, அந்த அனுபவங்களின் அடிப்படையாக நம்முடைய எண்ணங்கள் எழுகின்றன. ஆனால் நம்முடைய அனுபவங்களை எடுத்துக்கொண்டால் நம்முடைய அது மிகவும் பரந்ததாக இல்லை. அது மிக குறுகிய, எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயன்படத்தக்க அனுபவமாக இருக்க முடியாது. ஆகவே அந்த எண்ணங்களின் அடிப்படையிலே வாழ்கின்ற வாழ்வு அவ்வளவு சிறப்புடையதாக, பரந்ததாக, சிறந்ததாக இருக்க முடியாது. அப்படி என்றால் அதை விட சிறப்பாக ஏதாவது ஒன்று இருக்கிறதா, மனதை விட ஏதாவது சிறந்த ஒரு ஆற்றல் இருக்கிறதா என்று கேட்டால் இருக்கிறது என்று உறுதியாக சொல்ல முடியும்.
எப்படி எது என்று கேட்கிறாங்க. அதற்காக நாம் எங்கேயும் தேடிக்கொண்டு போக வேண்டியதில்லை.